முத்தமிழால் உலகெய்த்த தமிழ் தாய்க்கும் நடுவர் பெருமக்களுக்கும் என் சக இளம் விஞ்ஞானிகளுக்கும் வணக்கம். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி என்று ஔவையார் சொன்னது போல மிக சுருக்கமான பாடல்களுள் அகிலத்தின் அறிவியலை அடக்கிய நூல் ஐங்குறுநூறு. 5 நிலங்களின் வளங்களையும் அங்கு வாழ்ந்த உயிரினங்களின் பண்புகளையும் ஒரு கள ஆய்வாளரை போல படம் பிடித்துள்ளனர் சங்க புலவர். ஐங்குறுநூறு 5 நிலங்களாக பிரிக்கப்பட்டிருப்பது ஒரு மிகச்சிறந்த சூழலியல் வேறுபாடு ஆகும். ஒவ்வொரு திணையிலும் உள்ள செடி, கொடி, மரம், விலங்கு என அனைத்தும் அவற்றின் வாழ்விடத்தோடு தொடர்பு படுத்தி கூறுவது இன்றைய சுற்றுச்சூழல் அறிவியல். அதை ஒத்துப்போகிறது. மருதத்திணையில் உள்ள மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களை பற்றிய நுட்பமான அவதானிப்புகள் உள்ளன. வாளை மீன், வாளை வாதுவன் போன்ற குறிப்புகள் மற்றும் மீன்களின் துள்ளுதல் மற்றும் அதன் வேகத்தை பற்றிய இயக்கவியல் அவதானிப்புகளை வெளிப்படுத்துகின்றன. ஆமை, ஆமை முட்டைகளை மண்ணிலிட்டு அவற்றை அடைகாக்கும் முறை மற்றும் நீருக்கும் நிலத்திற்கும் ஏற்படும் வேறுபாடு சுழற்சியையும் ஐங்குறுநூறு வெளிப்படுத்துகிறது. நெய்தல் திணையில் வாழும் செடி கொடிகள், நாளல், புன்னை போன்ற பூக்கள் மலரும் இடம் மற்றும் அவற்றின் நேரம் குறித்து ஒப்பிடுகிறது. பூக்கள் உதிர்ந்து நிலத்தில் தாதுக்கள் பரவுவதும் அதனால் ஏற்படும் நிறமாற்றுதலையும் புலவர்கள் பாடியிருப்பது அவர்களின் தாவர இயல் வகைப்பாட்டியல் அறிவை காட்டுகிறது. முல்லை திணையில் பசுக்கள் தன் கன்றுகளை பாதுகாக்கும் முறை மற்றும் விலங்குகளுக்கு இடையே உள்ள பிணைப்பு விவரிக்கப்பட்டுள்ளது. விலங்குகளின் தாய்மை உணர்வு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது இனத்தை பாதுகாப்பதற்கான ஒரு உயிரியல் தேவை என்பதை ஐங்குறுநூறு உரக்கச் சொல்கிறது. அன்பு நண்பர்களே, ஐங்குறுநானூறு என்பது வெறும் காதல் பாட்டு அல்ல, அது ஒரு இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம், மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி. 5 நிலங்களின் அறிவியலை 500 பாடல்களில் சுருக்கி தந்த நம் முன்னோர் அறிவுத்திறனை வியந்து போற்றுவோம். இலக்கியத்தை ஆய்வு கண்ணோடு அணுகுவோம். ஐங்குறுநூறு பயில்வோம். அறிவியல் தமிழ் முழங்குவோம். நன்றி, வணக்கம்.